கடந்த ஆண்டு கரூர் வேலுசாமிபுரத்தில் நடந்த அந்த துயர சம்பவம் இன்னும் நம் அனைவரின் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட எதிர்பாராத கூட்ட நெரிசலில் சிக்கி 41 அப்பாவி உயிர்கள் பறிபோனது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கியது. 18 பெண்கள், 13 ஆண்கள் மற்றும் 10 குழந்தைகள் என அந்த விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்கள் இன்று வரை அந்த ஆறாத வடுவோடு வாழ்ந்து வருகின்றனர். அன்று எதிர்க்கட்சியாக இருந்தபோது மகாபலிபுரத்திற்கும் அவர்களை அழைத்து வந்து ஆறுதல் கூறி தலா 20 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கிய விஜய் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக அரியணை ஏறியிருக்கும் நிலையில் அந்த பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை வழங்க திட்டமிட்டுள்ளார். வரும் ஜூலை 10ஆம் தேதி கரூர் மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொள்ளவிருக்கும் முதல்வர் விஜய் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் நேரில் சந்தித்து அவர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளார். இதற்காக தமிழக அரசு அதிகாரிகள் ஏற்கனவே களத்தில் இறங்கி உயிரிழந்தவர்களின் வாரிசுதாரர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய விவரங்களை சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக கரூர் தாலுகா அலுவலகத்தில் கல்வி சான்றிதழ்கள் மற்றும் இதர ஆவணங்களை சரிபார்க்கும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தகுதியுள்ள வாரிசுதாரர்களுக்கு அரசு துறைகளில் இளநிலை உதவியாளர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அனைத்து குடும்பங்களிலும் அரசு பணியை ஏற்கக்கூடிய சூழல் இல்லை என்பதை உணர்ந்த முதல்வர் விஜய் அதிகாரிகளுக்கு மற்றொரு முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். வயது முதிர்வு அல்லது போதிய கல்வி தகுதி இல்லாத காரணத்தால் அரசு வேலை பெற முடியாத சூழலில் இருக்கும் குடும்பங்களுக்கு மாற்றாக நிலம் அல்லது இதர வாழ்வாதார உதவிகளை வழங்க அரசு ஆலோசித்து வருகிறது. ஒரு குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருந்தாலும் அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒருவருக்கு கட்டாயம் உதவி கிடைக்கும் வகையில் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் பிசிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 108 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ள விஜய் தனது முதல் பெரிய மக்கள் நலத்திட்டமாக இந்த நெகிழ்ச்சியான முடிவை முதல்வர் விஜய் கையில் எடுத்துள்ளார். வரும் 10ஆம் தேதி அவர் நேரில் வழங்கும் இந்த அரசு பணி ஆணைகள் கடந்த கால கசப்பான நினைவுகளையும் விமர்சனங்களையும் கடந்து அந்த 41 குடும்பங்களின் வாழ்வில் ஒரு புதிய ஒளியை ஏற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைப்பது மட்டுமல்லாமல் ஒரு பொறுப்பான அரசாக தனது கடமையை முதல்வர் விஜய் உறுதிப்படுத்தியுள்ளார்.